ஹலோ, வெல்கம் டு ரணிகா குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது கத்தரிக்காய் பொரித்து வெந்தய குழம்பு, அதோட சோயா மீட்டும் போட்டு வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஸ்டோவில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதோடு சேர்த்து உள்ளி கொஞ்சம் உண்டனை போட்டால் நல்லா இருக்கும். போட்டு நல்லா இதை பொரிஞ்சு வர நாங்கள் இதை வதக்குவோம். இப்போ அது ஓரளவு பொரிஞ்சிட்டுது. இனி நாங்கள் வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா அது பொரியும் வரையும் வதக்குவோம். இப்போ நல்லா வதங்கிட்டு வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ள அந்த சோயா மீட்டையும் சேர்த்து வதக்க வேணும். இந்த சோயா மீட்டு நாங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ நான் இதை போட்டு நல்லா வதக்க போகிறேன் இந்த எண்ணெயில். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுது. இதுக்குள்ளே புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த புளிக்குள்ள மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூளை போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த தாளித்த சோயா மீட்டுக்குள்ளே இந்த புளித்தண்ணியை நாங்கள் விடுவோம். இப்போ நல்லா விட்டுட்டு நல்லா கலந்து மூடி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இதை நல்லா கொதித்து அவியட்டும். இப்போ இது திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா கொதித்து அவிஞ்சு இப்போ நல்லா ஊறி அந்த மிளகாத்தூள்லாம் ஊறி புளியெல்லாம் ஊறி நல்லா வந்துட்டுது. இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நாங்கள் இப்போ பால் விடுவோம். தேங்காய் பாலையும் விட்டு நல்லா கலந்துட்டு திரும்ப இதை இருக்கா மூடி விடுவோம். இந்த பால் நல்லா கொதித்து இதோடு நல்லா சீரட்டும். இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ நல்லா அவிஞ்சு நல்லா வந்திருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் இனி இதுக்கு பிறகு இனி என்ன செய்யணும், இந்த பொரிச்ச கத்தரிக்காய் பொரியலை இதுக்குள்ளே போட வேணும். இது ஈஸியான முறையில் நீங்கள் கெதியாக செய்யலாம். சின்ன கத்தரிக்காயை பொரித்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் நல்லா கலந்தாச்சு. இனி நாங்கள் திரும்ப ஒருக்கா கொஞ்சம் மூடி விட்டுட்டு இப்போ கறி ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் இதை எடுக்கலாம். இப்போ நாங்கள் இன்னொரு டிஷ்ஷில் மாற்றுவோம். சூப்பரான கறி, நல்ல டேஸ்ட். நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.